ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பூரி கிழங்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறது மூலமாக பூரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். எண்ணெயில் போட்ட உடனே நல்லா உப்பி வரும். இப்போது நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நெய் மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கை வச்சு கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். பிடிச்சு பார்த்தா இந்த மாதிரி வரணும். இப்போது தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட வேணாம், பார்த்து திட்டமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா பிசைஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக நல்லா அடித்து பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது மசாலா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிக்க விடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அது கூடவே உடைச்ச உளுந்த பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு நல்லா வறுபட்டு வரட்டும். வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு நம்ம வெறும் பச்சை மிளகாய் மட்டும் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது 2 தக்காளியை சேர்த்துக்கிட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்து கலந்து விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சேர்த்துக்கிட்டாக்கா லைட்டாக புளிப்பு தன்மையோடு நல்லாவே இருக்கும் மசாலா. அதுக்காக வேண்டி தான் நான் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த பூரிக்கிழங்கு மசாலாவுக்கு வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணியாக போடலாங்க, தப்பு இல்லை. நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். நல்லா கொதித்து வரட்டுங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒரு 65% வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப மசிச்சிட வேணாம், கொஞ்சம் நம்மளுக்கு வாயில் கிடைக்கிற மாதிரி ஒன்றும் பாதியமாக மசிச்சு விட்டால் போதும். ரொம்ப மாவு மாதிரி மசிச்சிங்கனாக்கா மசாலா குழகுழப்பாயிடும். அதனால் இந்த அளவுக்கு மசிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இருந்தாலும் தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை நான் கரைச்சி சேர்த்துக்கிறேன். கடலை மாவை கரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்கறது மூலமாக இந்த மசாலா நல்லா கெட்டிப்பட்டு வரும். ஒரு பைண்டிங் ஆகிடும். அந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிட்டு லைட்டாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போது கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். கொத்தமல்லி தழை நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிட்டோங்க. வாங்க நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு எடுத்து பூரி செஞ்சிடலாம். மாவு நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக மாற்றிட்டு திரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. இது நான் கோதுமை மாவு தான் தூவியிருக்கேன். இப்போ இதை மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம உருட்டிக்கிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப மெல்லிசாக திரட்ட வேணாங்க, கொஞ்சம் தடிமனாக இருந்தால் தான் பூரி நல்லா உப்பி வரும். அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க. அதாவது பாருங்கள், இதை நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இதே மாதிரி எல்லா மாவையும் திரட்டிக்கிட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டுங்க, இல்லைன்னா பூரி எண்ணெய் குடிச்சிடும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. நல்லா சூடாக இருக்கும்போதே போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற கோதுமை மாவு வீட்டிலே அரைச்சிதுங்க. அது கூட நான் கொண்டக்கடலையும் கூடவே கொஞ்சம் சோயாபீன்ஸை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாவில் தான் இன்றைக்கி நான் பூரி செஞ்சுருக்கிறேன். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வரும். பாருங்கள், பூரி நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா பூரியும் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், எல்லாருமே செய்கிறது தான் வீட்டில். இருந்தாலும் பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டைம் இருக்கும்போது எங்களுடைய எல்லா வீடியோஸையும் பார்த்து லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள், மசாலா எவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பூரி செய்யும்போது மைதாவை யூஸ் பண்ணாதீங்க, கோதுமையிலே செய்யுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது கூட நம்ம வேறு சில தானியம்லாம் சேர்த்து கூட அரைச்சி வச்சுக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமும் கூட. அதனால் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
வாங்க நம்ம செஞ்ச பூரிக்கிழங்கு மசாலாவும் பூரியும் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அருமையான பூரியும் கூடவே உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.